அனைவருக்கும் வணக்கம். நான் பூனேரி பிரதேச சபையில் இந்த முறை பொது வேட்பாளராக கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். எங்களை டாக்டர் ராமநாதன் ஐயாவின் சிந்தனைக்கு கீழே நாங்கள் இறங்கி நின்று வேலை செய்கிறோம். நாங்கள் மக்களுக்காக நீங்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைத்தால், உங்கள் பலம் எங்களுக்கு வந்தால், நாங்கள் என்ன செய்யணுமோ, பூனேரி பிரதேசத்துக்கு என்ன செய்யணுமோ, அரசாங்கத்தால் என்ன வேண்டி தரையணுமோ, என்ன ரோட்டோ எல்லாம் மக்கள் தாரதான், அரசாங்கம் தாரதான். நாங்கள் தெளிவாக மக்களை கேட்டு மக்கள் நீங்கள் திருப்பி எங்களை கேட்கலாம். வேண்டாம் என்ன செஞ்சீங்கள், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், உடனே நேரம் பதில் தாரத்துக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். எங்கள் வாக்கு மக்கள் வாக்கு எங்களுக்கு வரும். ஆனால் ஒன்று சொல்கிறோம், கட்டாயம் வெல்லுவோம். ஊசி சின்னம் வெல்லும் என்றதை நான் சொல்லி, இந்த மக்களாகிய உங்கள் சொல் எங்கள் செயல், உங்கள் சொல் எங்கள் செயல், ஊசி சின்னம் நாங்கள் செய்வோம். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நாங்கள் ஏறாதென்றால் எங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே என்ன செய்வார்கள், இனிமேல் கடுமையான வருத்தம் என்றால் ஊசி போட்டுத்தான் உங்களை சுகப்படுத்த வேண்டும். நீங்கள் ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களை சுகப்படுத்தி மக்களுக்கு நல்லொரு வாழ்வாதாரத்தை தாரத்துக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். வணக்கம். உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் பூனேரி பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நடவரப்போற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கீழ் சுயேட்சை குழு ஊசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பூனேரி பிரதேச மக்களுக்கு நீங்கள் ஒரு பிரதான வேட்பாளராக களமிறங்குகிறீர்கள். அந்த வகையில் மக்கள் ஆணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு, மக்கள் ஆணை கிடைக்க பெற்றால் நீங்கள் என்னவெல்லாம் திட்டங்களை நீங்கள் வகுத்து வைத்தீர்கள், எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறீர்கள். அதுக்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அல்லது இந்த பூனேரி பிரதேசத்திலே அல்லது யாழ் மாவட்டத்திலே நிறைய பலம் பெரும் வாய்ந்த கட்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் என்ன தேவைக்காக, என்ன காரணத்திற்காக நீங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தெரிவு செய்தீர்கள்? நான் முதல் என்ன பற்றி அறிமுகமாக்கணும். நான் சிறு வயதிலேயே ஒரு 17 வயதிலேயே இந்த கடல் அட்டை வியாபாரத்தை செய்து வந்திருந்தேன். கடந்த காலங்களில் யுத்தம், அது எங்களுக்கு இடம்பெயர்வு எல்லாத்தையும் தாண்டி நான் பூனேரிக்கு யுத்தம் இடம்பெயர்ந்த காலத்துக்கு பிறகு பூனேரிக்கு வந்தேன். முதல் யுத்த காலம் பூனேரிலாம் இருந்தோம். இப்போ யாழ் மாவட்டத்தில் இருந்து பூனேரிக்கு இருக்கிறோம். சாதாரணமாக நாங்கள் கடல் அட்டை வீட்டில் அவிச்சு பதப்படுத்தி நிலையமாக செய்து வந்தாங்க. இப்போ தற்போது ஒரு கொம்பனியாக இயங்கி பூனேரியில் கடல் அட்டை பண்ணை கொம்பனி என்று இயங்கி கொண்டிருக்கிறோம். அம்மன் இன்டர்நேஷனல் பிரைவேட் கொம்பனி ஓனர். மற்றது நான் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இவ்வளோ காலமும் பாராளுமன்ற தெரிவில் எங்களை ஐயா டாக்டர் அவர்லாம் எங்களுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்த வார கொடுப்பனவோ வார காசுகளோ என்ன திட்டங்களோ அதோ இதுவரைக்கும் அமைச்சர் எவராவது எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இப்போ ராமநாதன் டாக்டர் ஐயா வந்த பிறகுதான் எங்களுக்கு முற்றுமுழுதாக மக்களுக்கு தெளிவான விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார். இது உண்மையான கதை, உண்மை சம்பவங்களை இதை யாருமே மறைக்கிறார். நாங்கள் தான் காய்க்கிறோம். என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் நானும் 17 வயதுலேருந்து வியாபாரம் செய்து இன்னைக்கு 45 வருஷமாச்சு. வியாபாரத்திலேருந்து 45 வயது பிள்ளைகளை கண்டு பிற பிள்ளைங்க கண்டுட்டோம். ஆனால் என்னென்ன சம்பவம் அங்கே நடக்குதுன்றதை எங்கட அமைச்சர் இதுவரைக்கும் போய் பராமரிக்க கைச்சிட்டு வர்றது, அங்கே உள்ள காசு வேணிக்கிட்டு வர்றது, இங்கே வேலை தான் செய்யறது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. இப்ப ராமநாதன் டாக்டர் ஐயா வந்த பிறகு எங்கள மக்கள் என்ன வடமான மக்களை விட தென்மான மக்களும், நான் அன்றைக்கு மன்னார் போயிருந்தேன். மன்னார்ல கதைக்கும் போது டாக்டரை பற்றி ஒரு முஸ்லீம் எனக்கு டாக்டரை பற்றி சொன்னார். உண்மையில நாங்கள் முஸ்லீம் வரைக்கும் அவர் தரமான ஆளோட நிற்கிறீர்.
நல்ல கட்சியாக இருந்தால் உங்களுடைய ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் இவரை பார்த்து கூறியிருக்கிறார், நீங்கள் ஒரு நல்ல ஆளை பிடித்தீர்கள், நல்ல ஆட்சி, நல்ல ஒரு ஆலயத்து கீழ் வெற்றி நடப்பட போகிறீர்கள், அவரோட தொடர்ச்சியாக அவருக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்கள் என்றும் அந்த வகையில் அவர் கூறியிருக்கிறார். இந்த இடத்திலே அர்ஜுனா ராமநாதனுக்காக பொய்யான பரப்புரைகளையும் பொய்யான வதந்திகளையும் பரப்பி வருகின்ற சில போலி அரசியல்வாதிகளுக்கு இது சமர்ப்பணம் என்று நாங்கள் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக கூறுங்க. என்னன்னு சொன்னால் இப்ப சேர வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஒரு சில முக்கா கட்சிக்கும் கோவம் தான். என்னன்னு சொன்னா ரச்சனா வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படையா மக்களுக்கு தெளிவுபடுத்துறது, தங்களால ஊழல் ஒன்றும் செய்யலாம் இருக்கிறன்றதுக்காண்டி தான் டாக்டரை வந்து எல்லாருமே அவரை குற்றச்சாட்டி சாட்டுறது. இவர் இப்படி கரைக்கிறார், அவர் அப்படி கரைக்கிறார். நானும் ஒரு மனுஷன், அவரும் ஒரு மனுஷன். ஒரு சில நேரம் நீங்களே யோசிக்கலாம், சில நேரம் கரைச்சு கொண்டு போக எங்களுக்கு ஒரு அழகால வாக்கு வரைக்கும் ஒரு சில சொல் மாறி வரலாம். அது மனுஷன் அதை வந்து நாங்கள் அவரை கூடாதுன்றோ இல்லாட்டி அவர் இப்படி கதைக்கிறாருன்றோ அதை நீங்களா போய் சொல்லணும். அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு பாராமண்டலத்தில் கதைக்கிறாருன்னா 5 நிமிஷம் இடவழிக்க கதைக்கு போனோம்னாலே சில விஷயத்தை நாங்களும் புரிஞ்சு கொள்ளணும். மக்களாகிய நாங்கள் உண்மையில ஒரு பிசினஸ் செய்யறவனோ இல்லாட்டி சாதாரண ஒரு சில மக்கள் புரிந்து கொண்டால் அந்த இதை அவர் அப்படி கதைக்கிறான்றதை தெரியாது. நான் அதான் சில என்ன கூட்டாச்சாரம் எனக்கு டாக்டர் எப்படி கதைக்கிறார் அப்படி கதைக்கிறார் என்று சொல்லி எனக்கு ஒரு சில பேர் எங்களுக்கு நேரம் கேட்கலாம். ஆனா நாங்க கேட்க சொல்றது, நீர் ஒரு மனுஷனோட சண்டை பிடிக்குமோ இல்லை ஒரு ஆளோட வாக்குவாதம் பண்ணும்போது எந்த தகாத வார்த்தைகள் சில விஷயங்கள் வரும். அப்ப அதனால அவர் ஒரு மனுஷன் தானேப்பா. டாக்டர் என்ன இருபாடு செய்தவரா இல்லாட்டி என்ன கம்ப்யூட்டர் மனுஷனா இல்லை, எங்களை மாதிரி எந்திர மனுஷன். அப்ப அவரும் வந்து தமிழ் மக்களுக்காண்டி பாதாடி எங்களை மக்களுக்காண்டி குரல் கொடுத்து அவர் தன் உயிரை பணயம் வச்சு தான் இந்த ஒரு பதவியை அவர் செய்து வாரார். நான் அவரை இப்ப தற்போது எங்களோட ஒரு காலத்துல நாங்கள் பிரபாகரன் ஐயான்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துக்கு ராமநாதன் டாக்டர் ஐயான்னு எதிர்பார்க்கிறோம்ன்றதை நான் வரவேற்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு அவரும் அதை எங்களுக்கு மக்களுக்காண்டி செய்கிறார் என்றதான் முற்றுமுழுதான். நான் அவரை பார்த்து அவருடைய இதுகள் எல்லாம் பார்க்க போனா பிரபாகரன் ஐயாண்ட பணிதான் அவரும் வழி நடத்தி கொண்டு போறார் மக்களை. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஊசி கட்சிக்கு தான் ஓட்டு போறோம், ஊசி கட்சி தான் வெல்லும் போது ஊசிக்கு டாக்டருக்காண்டி தான் நாங்கள் பூனரியில இடம் இப்போ ஆரம்பம் இல்லை. அதாவது முதல் இந்த ஆண்டு தான் பூனரிக்கு டாக்டர் எங்களை சின்னமாக கொண்டு அவற்றை கட்சியை நடத்த சொல்லி எங்களுக்கு வழி தந்திருக்கார். அவற்றை வழியில நாங்கள் அதை சரியாக செய்வோம். அதுல ஊழலோ இல்லாத ஒழிப்போ நீங்கள் நேரம் கேட்கலாம். என்ன இவர் வந்துட்டார் உலகத்தையும் வருத்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு கணக்கு வழக்க காட்டுறோம், நீங்கள் அதுல கூட இருந்தால் நீங்க நேர டாக்டரோ இல்லாட்டி நாங்கள் புனரியில இது செய்ய போறோமோ நீங்கள் எங்களை லைவா கலைக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கு நாங்கள் அது கூறுகிறோம். எங்களுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கூறியிருந்தார், என்னுடைய பிரதேச சபைகள் எல்லாம் வெல்லப்பட்டு மக்கள் ஆணை கிடைக்கப்பட்டு என்னுடைய ஊசி சுயேட்சை குழுவினர் உள்ளே போனால் பிரதேச சபை உறுப்பினராக போனால் அந்த இடத்திலே மக்களுக்கு ஒவ்வொரு சபையும் நேரடியாக ஒளிபரப்படும் என்று, அங்கே என்ன நடக்குகிறது, யார் என்ன பேசுகிறார்கள் என்று சேர்ந்த ஒவ்வொரு காட்சிகளையும் நான் நேரடியாக ஒளிபரப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அவருடைய சொல்லுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்களும் அவர் எங்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறார். நாங்கள் இப்படி வந்தால் இப்படித்தான் செய்ய வரும், மக்களுக்கு செய்யணும், அதை வரவேற்கிறோம். நாங்கள் என்ன சகல விஷயமும் மக்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா நாங்கள் உலகாலம் இருந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் தாங்கள் கதைச்சி தங்களுக்குள்ள ஊழல் செய்யறதுக்கான அந்த அதை மறைக்கிறதால தான் பாரத பிரச்சனை. நாங்கள் சொல்றோம் என்ன நடந்தாலும் நேரடியா மக்களுக்கு எடுத்து செய்வோம். மக்களுக்கு வர காசு மக்களை பங்களிப்போம், பார்க்க வேணும். மக்களுக்கு அந்த வந்த காசு காணாட்டி எங்களை சொல்லிக்க நான் என்ன கதைச்சு அதை கொஞ்சத்தை வேண்டி தந்து அந்த கிராமத்தை முன்னோடியா வேலை செய்து கொடுப்போம்ன்றதான் தலைவர் சொல்லியிருக்கார். நாங்களும் தயவு செய்து மக்கள் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் இருக்கிறேன். முதல் இந்த முறை வேட்பாளராக நான் நிற்கிறதுக்கு அர்ச்சனா டாக்டர் ஐயா அந்த அவற்றை நல்ல இடத்தை இணங்கி அவர்கிட்ட வளர்ச்சி முறையில பார்த்து தான் நாங்களும் இதை இறங்கியிருக்கிறோம். நீங்களும் எல்லாம் ஃபேஸ்புக்கு அதை இதை எல்லாரும் பார்க்குற வழியால் உங்களுக்கும் தெரியும். நான் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே இடம்பெயர்ந்தவங்க வெளிநாட்டு மக்கள் கூட அத்தனை வெளிநாட்டு மக்களும் இதை பார்க்குற நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணி செய்யுங்கோ, பூனரிக்கு உதவி செய்யுங்கோ. பூனரி வாழ்வாதார மக்கள் சரியா இல்மந்துங்கத்தில் இருக்கிறார்கள். எங்களை சன்னலை வெப்பை பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதை செய்ய வெளிநாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன். அதாவது பூனரியில இருந்து வெளிநாட்டுக்கு போன மக்கள் இதை பார்த்தால் நீங்கள் ஷேர் செய்யுங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் பூனரியில இருந்துட்டோம், நாங்கள் வெளிநாட்டுக்கு போட்டோம், எங்களை பூனரி மக்கள் என்னமா அப்படி இல்லாமல் எங்களை மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்யணுமோ, எங்களை கிராமத்துக்கு என்னென்ன வழி செய்யணுமோ, எங்களை கிராமம் அபிவிருத்தி பண்ண சொல்லியிருக்கு. அதாவது வந்து நவரச
இந்த வருஷம் நகர சபை ஆக்கப்படுது. அப்போ அலங்கார சிற்பமாக்க போகிறோம். பூனரியை அலங்கார சிற்பமாக்குற ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த பூனரியை எடுத்திருக்கோம். அதே வெளிநாட்டு மக்களும் சேர்ந்தால் பூனரி அலங்காரமாக்கி விடுவோம். அலங்கார சிற்ப சிலையாக்கி விடுறோம். அது எங்களை மக்களும் நாங்களும் பிரசவ மக்களும் சேர்ந்து அதுக்குரிய எங்கெங்கே என்னென்ன செய்யணுமோ. இப்போ கூடுதலாக வெளிநாட்டுக்காரெல்லாம் பூனரியில் அங்கே வீச்சு இருக்குது இங்கே வீச்சு இருக்குன்னு வந்து கொண்டிருக்கிறாங்க. பூனரியை பார்வையிடுறாங்க. அதே இடத்தை கொண்டு தான் இவங்க பூனரியை வந்து நகர சபை ஆக்குறதுக்கு இந்த முறை முடிவெடுத்துருக்கு. இதே எங்களை வெளிநாட்டு மக்கள் நினைச்சா அது சின்ன பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு வெளிநாட்டில் பூனரி மக்கள் அரைவாசி பேரும் இருக்கணும். இங்கே இல்லை பழைய ஆக்கள் முழு பேரும் பூனரி. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பிரசவ காசு வாரது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் ரோட்டு போட்டால் ஒரு 20 மீட்டரை நிப்பாட்டி விடுறாங்க. அந்த காசை வெளிநாட்டு மக்கள் தந்தால் அந்த ரோட்டை போட்டு அந்த இடத்து மக்களை சுவார் பண்ணி விடலாம். தனியாக அரசாங்கம் தான் செய்யணும்ன்றது இல்லை. எங்களை நாட்டை அளவுபடுத்துறதுக்கும் எங்களை ஊரை கிராமத்தை நாங்கள் எப்படி செய்யணும்னு நினைச்சால் வெளிநாட்டு மக்கள் நல்ல நீட், அதாவது வந்து மோசடி இல்லாமல் உண்மையில மோசடி என்றதான் வெளிநாட்டுக்காரர் உதவி செய்ய வராங்க. ஆனால் எடுக்கிறவன் மோசடி அடிச்சுட்டா அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு காசு அனுப்புறேன் இவர் 50 நேரம் தான் கொடுத்தாரு 25 அடிச்சுட்டார். அந்த இது இல்லாமல் எங்களை டாக்டர்கிட்ட வழியுங்கிற அவர்கிட்ட நேரடி எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு மோசடிக்கப்பட்டால் நீங்கள் உடனே கேட்கலாம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீங்களும் எங்களும் தெளிவாக கதைக்கலாம். நீங்கள் கூறுங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய மாவீரர் குடும்பங்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றன. மாவையுடைய மனைவிமார் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் பிரதேச சபைக்குள் சென்றால் அந்த அவருடைய பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அல்லது மாவீரர்கள் குடும்பங்களுக்கு அல்லது இப்ப தற்போது விழுப்புண் அடைந்த உங்களுடைய போராளிகளுக்கு அங்கவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள், என்ன விதமெல்லாம் செய்ய போகிறீர்கள்? இப்ப நாங்கள் எப்ப எங்களுக்கு யுத்தத்துக்கு முதல் எங்களோட அண்ணா அதாவது பிரபாகரன் அண்ணா எப்படி எங்களை மக்களை உள்வாங்கினாரோ, இயலாத மக்களுக்கு புறம்பான ஒரு கொடுப்பனை கொடுத்தார், தாய்தப்பன் இல்லாதக்கு அவைக்கு ஒரு வழியை கொடுத்தார். அந்த ஒரு இதை எங்களை டாக்டர் ராமநாதியான்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வழி செய்ய ஆகணும், இல்லாத அதாவது ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். இந்த போராளி குடும்பம், விதவை அத்த குடும்பம், மற்றது ஊனமுற்றோர் வேலை வாய்ப்பு அவைக்கு கட்டாயம் உண்டு. முன்னுரிதமாக நாங்கள் அவைக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்து அந்த இயலாத அம்மாக்கள், அதாவது உண்மையில மாவீரர் இழந்த தாயதப்பன் பிள்ளைகள் இழந்த தாயதப்பனை கௌரவிக்கிறது எங்களோட கடமை. ஏன்னா அந்த போராளிகளும் அந்த மக்களும் யாருக்காண்டி இழந்தாங்க, தமிழருக்காண்டி இழந்தாங்க. இதை எங்களோட தலைவரும் பழி சொல்லி தான் பாரு. அதாவது நான் டாக்டர் ஐயாவும் இதில் சரியான ஒரு வழி நான் பார்த்துருக்கேன். நானும் இப்போ சார் நீங்களே கூட என்ன இவர் அந்த ராமனை பற்றி கூறுறேன் அப்படி இல்லை. அவர் அன்றைக்கு நான் பார்த்தேன் பூனரியில் முதல் எங்களை வேட்பாளரை சந்திச்சு போட்டு இங்கே இருந்து முழங்காவல் தாண்டி போனார். முழங்காவல் துயிலும் இல்லத்தையில் அதில் இறங்கி அவர் வணக்கம் சொல்லித்தான் போனது. எனக்கு இந்த மனசுக்கு உண்மையாக பிடிச்சு கொண்டது. அவர் போகலாம்னா ரோட்டால போயிருக்கலாம். இன்றைக்கு மன்னார் வீதியால் போகும்போது எங்களை மக்கள் உறங்கு விடத்த, அதாவது எங்களுக்காண்டி போராடி அவன் மரணித்த இடத்தை ரங்கி அவர் அதை வணக்கம் செலுத்தி போனது எனக்கு உண்மையில மனம் ஆறுதலாக சரியான சந்தோஷப்பட்டேன். நான் எத்தனையோ அமைச்சர்மாரை பார்த்துருக்கிறேன். ஏன் எங்களை தமிழ் கூட்ட கட்சி இல்லா கட்சி எந்த கட்சி இப்படியான ஒரு நேரத்தில் போய் ரங்கி கூப்பிட்டு போகணும், அவன் தங்களவால போய்க்கணும் இருக்கணும். அரசியல் ரீதியாக வந்தோன்னா மாத்திரம் நான் கட்சி நான் தமிழன் என்று சொல்லினோடைய இதுவரைக்கும் அவையால் இந்த தமிழ் கூட இப்போ நான் அந்த கட்சியில் எடுத்தது கலைக்கோம்னா கணக்காக இருக்கு. தமிழ் கூட 5ஆ பிரிஞ்சு 4ஆ பிரிஞ்சு எல்லாம் ஒற்றுமையா இருங்க, ஒரு கட்சியா இருங்க. நாள் எங்களை தமிழ் இருந்த எங்களை வளமானத போது உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒற்றுமை. பிறகு தமிழன் ஓட்டு போடல உனக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏனென்றால் எங்களை தமிழர் ஒற்றுமை. இதே முஸ்லீமோ இல்லாட்டி சிங்களாவோ ஒற்றுமை தானே இருக்காங்க. ஏன் உங்களோட கட்சியில மாத்திரம் பசுவில் கேட்குறீங்க, வீடு 2 பிரிஞ்சு கேட்குறீங்க, உங்களோட தமிழ் கட்சி எல்லாம் பிரிஞ்சு 5ஆ போச்சு. காரணம் என்ன பிரச்சனை? அந்த எம்பி வந்தா ஒரு மாதம் அந்த எம்பி இருப்பார், அப்புறம் அதாவது வேற கட்சிக்கு போட்டு. அப்போ எங்களோட தமிழரையும் இதுவரைக்கும் அந்த யுத்தத்துக்கு பிறகு அன்னைய காலத்துக்கு பிறகு நல்ல ஒரு தலைமத்துவம் வழி நடத்துறதுக்கு இங்கே இல்லை. என்ன கட்டாயமா ஒரு முக்கியமான கேள்வி, அது எப்படியாக இருந்தால் நீங்கள் ஒரு தற்போது வளர்ந்து வரும் ஒரு முதலாளித்துவம் படைத்தவராக அல்லது போனால் வளர்ந்து வரும் ஒரு தொழிலதிபராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வென்று மக்கள் ஆணை வழங்கினால்
நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு உங்கள்ட்ட தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிதிகளை வைத்துக்கொண்டோ அல்லது உங்களுடைய முதலீடுகளை வைத்துக்கொண்டோ நீங்கள் எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக உத்தேசங்களாக இருக்கிறதா? அதாவது சொல்ல போனால் தும்பு தொழிற்சாலைகள் அல்லது பெண்கள் வேலை திட்டமாக அப்படியான ஏதாவது ஒரு ஐடியாக்கள் மூலம் இருக்கிறதா? கை தொழிற்சாலை அன்னதுரமாய் கை தொழிற்சாலை மற்றது அதாவது ஊனமுற்றோருக்கு வந்து கால்நடை அதுகள் கோழிகள் அப்படியான ஒரு இதுகளை வாழ்வாதாரத்தை கொடுத்து அவைய முன்னேற்றம் கொண்டோன்னு தான் எங்களை கொள்கை. அப்படித்தான் இல்லாட்டியும் நாங்கள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணுமன்றதான் உண்மையில எங்களை குறிக்கோளாக இருக்குது. இது நாங்கள் இப்போ தேர்தலுக்கு வாரம் நாங்கள் வாக்குறுதி தாரம் என்னதான் செய்ய போறோம் மட்டும் நாங்கள் இல்லை, அரசாங்கத்தில இருந்து என்னென்ன பெற்ற எந்தெந்த ஏரியா கொடுக்கணுமோ அதை நாங்கள் 100% அதில் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் மக்கள் இருக்கிற காசை அங்கே இங்கே சிதற விடாமல் வார காசை திரும்பி போக விடாமல் அந்த வேலை தளத்தை நாங்கள் சரியா செய்வோம்ன்றதை ஆணித்தனமா உறுதியாக தான் இருக்கணும். அதுலேயும் எங்களோட தலைவர் சொல்லியிருக்கிறார், எந்த அன்றைய மீட்டிங்ல சொல்ற எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக கதைச்சு மக்களோட பிரச்சனை உடனே தீர்க்கணும்ன்றது அதுல எங்க ஆணித்தனமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், சமீபத்திலே எங்களுடைய அதிபேருக்கு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார், தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலிலே வாக்களிக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு லோக்கல் எலெக்ஷன் அதாவது பிரதேச சபைகள் கூடியான பணங்களை அனுப்ப மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் அப்படியான ஒரு பொறுப்பேற்ற தன்மை ஆன பேச்சுக்கள் வழங்க முடியுமா? அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, தமிழ் மக்களுக்கு வடிவா தெரியும். வடமாகாணத்தை பொறுத்தளவில் இப்போ நாங்கள் ஜனாதிபதிக்கு மதிப்பு கொடுக்குறோம், ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். அதாவது தமிழ் மக்களும் சேர்ந்து அவரை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். அவர் இனி வந்து வடமாகாணம் தேர்தலில் வந்து உண்மையில அவர் அதில் பங்கு கொள்றது சரியான புரியாது, அதை விட்டு கொடுக்கணும். உங்களிடத்திலேயுமே வேலை இருக்கிறார், 25ஆம் தேதி வேலை இருக்கிறாரு. அப்ப அவை இணைக்கணும். நாங்கள் ஒரு இதில் வந்துட்டோம், ஜனாதிபதி ஆகிட்டோம், இதை மற்றாக்களுக்கு கொடுத்து அவங்களையும் வாழ வச்சு தான் சேர்ந்து ஓடணும்ன்றது தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு புறம்பானவர் இல்லை, ஜனாதிபதியோட சேர்ந்து ஓடுறோம். ஆனால் உள்ளூர் ஆட்சி, உள்ளூர் மண்டலங்கள், அந்தந்த கிராமம், அந்தந்த மக்கள் தான் அதை செய்யணும். யாழ்மாட்ட மக்கள் தான் யாழ்மாட்டம் ஆடும், பூனரி மக்கள் தான் பூனரி ஆடும். அதுல நாங்கள் வந்து தென் மாநிலத்துல வந்து ஆட விரையில நாங்கள் கேட்கிற எங்கட இடத்துல நாங்கள் தான் ஆடுவோம். அப்பதான் அந்தந்த ஐயா, இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபார நேரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடன் நடந்தமைக்காக மிக நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெற நான் உங்களாக்கு